சுனாமத்தில் உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அவரால் முடியாத ஒன்றுங்கன்னா டிவிசி பாஸ் பண்ணிக்கிறோம். ப்ரொவைடராக எதிர்பார்க்கிற சில காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறோம். இரண்டாவது ஒரு சம்பவத்தை குறித்து வாசிக்கலாம். பரிசுத்த லூக்கா எழுதின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுது, இயேசு திரும்பி வந்த பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால் அவரை நல்ல கவனிங்க, எந்த இடத்துல ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கிறோமோ அந்த இடத்துல அற்புதங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அவருக்காக காத்திருக்கிற இடத்துல சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், எல்லா விதத்தையும் அநேக பார்க்கணும் ஒரு ஆச்சரியத்தை தேவன் உண்டு பண்ணுவார். அதே போல தான் அன்றைக்கி அந்த இடத்துல இயேசு திரும்பி வராரு. அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அந்த இடத்துல அவருக்காக வெயிட் பண்ணிடுவதனால அவரை எல்லாரும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள். அடுத்த வசனம் சொல்லுது, எவேரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து அவ்வளவுதான் நல்லா கவனிங்க. இந்த வசனம் திட்டம் தெளிவுமா சொல்லுது, அவர் வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவன் செஞ்ச ஒரு காரியம் அவனை அர்ப்பணித்தான், அவனை சரண்டர் பண்ணான், அவனை ஒப்பு கொடுத்தான். ஃபர்ஸ்ட் சாஸ்தாங்கமாக விழுந்தான் காலில். நல்லா கவனிங்க. அதான் சொன்னேன், ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் ஏதாவது ஒன்று செய்யும் போது அடுத்த நிமிஷம் உங்களுடைய அற்புதம் உங்கள் வீட்டு வாசல் கட்டும், கண்டிப்பாக நடக்கும். தேவன் செய்வார் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இடத்துல. இப்போது என்னுடைய பையன் வந்து இப்போ ஈக்கல் இருக்கா, லண்டனில் இருக்கான். அவன் வந்து அவனுக்கு கல்யாணம் இப்போ யாரையும் பரிச்சு அவரே பரிச்சு நம்ம எல்லாரையும் போட்டு போயிருப்பேன். ஏன்னா கருத்தில் அந்த ஒரு பெரிய காரியத்தில் செஞ்சார் அன்றைக்கி அந்த திருமணத்தில். அவன் திருமணம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணிடணும், 22ஆம் வருஷம் ஆகஸ்ட் 12. அவன் என்ன சொன்னான், ஜூலை மாதம் அவன் டிக்கெட் எடுத்து கரெக்டாக காத்துட்டு இருக்கிறான். 28ஆம் தேதி ஃப்ளைட் ஏறி இங்கே வரலாம் ஏறி அவன் அடுத்த நாள் 29 அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாம் வாங்க வேண்டிய எல்லா காரியங்களும் பண்ணிவிட்டு நேராக கல்யாணம் நடத்துகிறாங்க. முடிவு பண்ணி எல்லாம் ஆயத்தம் கட்டி வச்சுருக்கு. அவன் 28ஆம் தேதி ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. இப்போது அந்த வேலையில் கரெக்டாக ஜூலை 15ஆம் தேதி போது அப்போ ஒரு ஜுரம் வந்தது. உங்களுக்கு தெரியும் அப்போ என்ன ஜுரம் வந்தது. அது வந்தோடனே அவனால் எங்கேயும் அலைய முடியல. டேடி உடம்பு சுத்தம் முடியல. என்ன பண்ணுறது, நேராக பக்கத்தில் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் தான், நேராக வீட்டில் போய் ஸ்டே பண்ணிடலாம், கொஞ்சம் நாளைக்கு தான் கொஞ்சம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வெளில வரலாம். அது வரைக்கும் அவங்க கூட வீட்டில் இருந்து அவங்களுக்கு தேவையான எல்லாம் செய்யும். போய் அவங்க வீட்டில் இருக்கான். டிக்கெட் எடுத்துட்டு 28ஆம் தேதி, அது 18ஆம் தேதி ஆச்சு, 20ஆம் தேதி ஆச்சு, 22ஆம் தேதி ஆச்சு. அந்த ஜுரம் குறையவே இல்லை. என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன், திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணணும், ஜானி நான் கல்யாணத்துக்கு 1 மணி நேரம் டவுட் ஆகிடுச்சு. ஏன்டா அப்படி சொல்கிறேன், இல்லை குறையவே இல்லை, இன்னும் ஜாஸ்தி. கவலைப்படாத, டேட்டு கொடுத்தார் அவர். அவங்க வந்து ஒரு பிளானை கொடுத்தாருன்னா ப்ரொவிஷன் அவர் கொடுப்பார். அல்லேலூயா. திட்டங்கள் தருபவரும் நீதானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீதானையா. நான் அவருடைய முடியும் விஷயம், மக்களுக்கு எதை பற்றி கவலைப்பட அவசியம். திட்டத்தை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அதுக்கு தேவையான எல்லா ப்ரொவிஷனும் கொடுப்பார், கவலைப்படாது. கரெக்டாக 26ஆம் தேதி ஆச்சு. சொன்னா டாடி குறையவே இல்லை, என்ன பண்ணுறது. கவலைப்படாத, ஜெபம் பண்ணலாம், ஆண்டோட ஜெபம் பண்ணலாம். ஏன்னா ஃபிக்ஸ் பண்ண அவர் தான், டேட் அவர் தான், கண்டிப்பாக நடக்கூடாது, ஜெபம் பண்ணலாண்டா அப்படின்னு ஜெபத்தில் உட்கார. ஆண்டவர் 28ஆம் தேதி அவன் யாருன்னு சொல்லுவான். 26ஆம் தேதி ப்ரேயரில் உட்கார ஆண்டவன் வார்த்தை கொடுத்த 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட இருக்கார், நீ கலங்காம பயப்பட வேண்டாம். வார்த்தை வருது, நல்லா கவனிங்க.
ஆண்டவர் சமூகத்தில் முட்டி போடுற அடுத்த செகண்டே நமக்கு முன்பாக வார்த்தை வரணும். அந்த அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள எத்தனை பேர் அவரை பார்க்கிறோமோ அத்தனை பேர் அவர் பிள்ளைன்னு சொல்லிட்டாரு. பிள்ளைகளுக்கே இந்த இது கிஃப்ட் கொடுத்துருக்காரு, அவங்களுக்கே இந்த ஆசீர்வாதம். அப்போ நம்ம இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே வந்துருக்கணும். அப்போ கண்டிப்பாக நம்ம செஞ்சுதான் ஆகணும். ரைட் ராயெல்லாம் கேட்கலாம், அதிகாரமே கேட்கலாம். சட்டையை பிடிச்சிட்டு இன்னைக்கெல்லாம் எல்லாம் பசங்களாம் கேட்குது. முன்னெல்லாம் வந்து எங்கள் லைஃப்லாம் அப்பா எனக்கு இது வாங்கி கொடுப்பா, அப்பா எனக்கு இதை செஞ்சு கொடுப்பா, அப்பா நீங்கள் கூப்பிட்டு போவா, இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ இருக்கிற பசங்க சட்டையை பிடிச்சிட்டே அப்பா டே இதை பண்ணி கொடுறான்னு கேட்குறீங்க. அந்தளவுக்கு அதிகாரம். ஏன்னா அந்த பிள்ளைங்க அந்த அதிகாரத்தை எவ்வளோ தூரம் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆனால் நீ என்ன கொள்ளப்படலாம். ஆண்ட வார்த்தையை கொடுத்துட்டாருல, நீ எதுக்கும் பயப்பட வேணாம், கலங்கவும் வேணாம். கர்த்தர் நமக்கு முன்பாக போவார். இந்த வார்த்தையை கொடுத்தோன்னு எப்படி இருந்துருக்கு பாருங்க. நான் ஒரு மனுஷன் 10 மனுஷன் போல. இன்னைக்கு 91 சொல்லுது, அவர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணும்போது காண்டாங்களுக்கு கோப்பான பலன் இருக்கும். சாதாரண மனுஷன் மேலே இல்லை, 10 மனுஷன் மேலே எடுத்துள்ள பலன் போல ஆண்டவர் கொண்டு வர்றார். சரி, இது முடிஞ்சிச்சு எல்லாம். அப்படி இப்படி என்ன பண்ண டாடி, இதுக்கப்புறம் நான் என் இடத்துக்குலாம் போயிட்டு வரதுக்கு சான்ஸ் நீ எதுவும் பண்ண வேணாண்டா, நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸோடு அப்படியே நேராக ஏறா ஃப்ளைட்டு எல்லாம் இங்கே வாங்கிக்கலாம்டா வேணாம். சரி, 28ஆம் தேதி இவனுக்கு ஃப்ளைட் வந்து 4:30 மணிக்கு ஃப்ளைட் அங்கே ஏறினேன். இவன் காலையில் 10 மணிக்கே போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். சொன்னான், டாடி 100% கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நான் வரவே முடியாது. ஏன்டா ஆண்ட வார்த்தை கொடுத்துட்டாரு, டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவர் தாண்டா கொடுத்துருக்காரு, கவலைப்படாதா. ஒன்னே இல்லை டாடி, இங்கே இருக்க நிலைமை பார்த்தா 4 மணிக்கு ஃப்ளைட்டு ஏற முடியுமான்னு தெரியல. ஏன்டா அப்படி சொல்கிறார்? 3 கிலோமீட்டர் கியூ நிற்குது. அப்படி ஏன்டா அவ்வளோ கியூ நிற்குது? போர்டிங் பாஸ் போகிறதுக்குன்னா ஒரு 5 பேர் நிற்பான், 10 பேர் நிற்பான். பார்த்து 3 கிலோமீட்டர் நிற்குதுன்னா என்னடா பிரச்சனை? அது சொன்னால் இங்கே எப்பயுமே 5 கவுண்டர் இருக்குமா. அன்றைக்கி 4 கவுண்டரில் இருக்கும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டான். ஒரே கவுண்டர் மட்டும்தான் வைப்பாரு. அவன் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. 3 கிலோமீட்டர் கியூ நிற்குது. இப்பயே மணி 10 இருந்தால் 10 11 12 2 மணி ஆச்சு. 100% நான் வர முடியாது. என்னடா எப்படி சொல்கிறேன்? ஆண்ட வார்த்தை கொடுத்தா செய்வார்களா? நீ அந்த விசுவாசில் ஆண்டோட வார்த்தை மட்டும் விசுவாசில் போதும். நல்லா கவனிங்க, நம்ம சொல்கிறோம், சரி நீ நினைக்கிற இது இந்தியா கிடையாது, இது வந்து யூகே லண்டன். இங்கே வந்து அவன் பிரைம் மினிஸ்டர் வந்தால் கூட ஃப்ளைட் நிற்காது. கரெக்டாக 4 இப்படியும் போகாது, உங்களுக்கு கரெக்டாக இருப்பான் ஃப்ளைட்டை. அவன் பிரைம் மினிஸ்டர் அவனுக்கு வெயிட் பண்ணுவான், எல்லாம் ஸ்டிக். கவலைப்படாது, ஆண்டவர் சொன்ன செய்கிறாங்க. கரெக்டாக மணி 3:30 மணி ஆச்சு. அப்போ அவன் சொன்ன விஷயம் என்னன்னா, 1 கிலோமீட்டர் நிற்குதுன்னு. 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் குறைஞ்சி 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்துடலாம். எப்படி வேணா 3:30 மணிக்கு அவன் சொன்னான், டாடி 3 நேரம் கிளாஸ் ஆகிடுச்சு. 1 கிலோமீட்டர் தூரம்லாம் வந்து குறைஞ்சது 2 மணி நேரமாக தான் குறைஞ்சது மினிமம். அப்போ வந்து ஃப்ளைட்டில் அவன் அங்கேயே பாய்மரத்தில் போயிடுவான். கவலைப்படாத, வார்த்தையை கொடுத்த உண்மை இல்லை, வாக்கு மாறாது, சொன்னதை செய்கிறது எல்லாம் அப்படியானது. கவலைப்படாது. ஏன்னா 23:19 சொல்லுவார், சொல்லி செய்யாதிருப்பாரோ, வசனித்ததை நிறைவேற்றாதிருப்பாரோ. மனுஷன் கிடையாது, மனசு மாறி பேசுறது. அடுத்த நிமிஷம் வேற எதுவும் சொன்னோம். மனுஷன் இல்லை, மகாதேவன் சொன்னதை செய்வார். நல்லா கவனிங்க, இது வரைக்கும் அந்த யூகேலே நடக்காத ஒரு ரெக்கார்ட் கிடையாது. அன்னைக்கு 4 வருஷம் செஞ்சாங்க. ஃப்ளைட் 6:45 தான் கிளம்பிச்சு. அழகாக வந்து உட்காந்து, டாடி ஃப்ளைட் ஏற்றுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதிரி பேர் போட்டார். அந்த கண்ட்ரியில் இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி நடக்கலை, அதுக்கப்புறமும் நடக்கலை. 4 மணிக்கு கிளம்ப வேண்டிய ஃப்ளைட் 6:45 எடுத்துருக்கான். அழகாக உட்காந்து நேராக இங்கே வந்தான். எல்லாம் இது இன்னொரு பெரிய விஷயம். அன்றைக்கி கல்யாணத்துக்கு முதல் நாள் எல்லாம் டிவியில் அனௌன்ஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறான், நாளைக்கு பெரிய புயல் வரப்போகுது, பெரிய பூகம்பம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறான். மழை பெரிய புயல் இது வரைக்கும் எதிர்பார்க்காத. டிவியில் அப்படி சொன்னதெல்லாம் பார்த்தா என்னமோ
எங்கிட்ட என்ன பண்ணணும்னாங்க, நாளைக்கு உங்கள் பையன் கல்யாணத்தை வச்சுருக்கீங்க, எவ்வளோ நல்லா சந்தோஷம் பாருங்க. நம்ம ஜனங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் கீழே இறங்கலான ஒரே சந்தோஷம். நாளைக்கு போய் வச்சுருக்கீங்க உங்கள் பையன் கல்யாணத்தை பாருங்க, டிவியில் காட்டுறான், புயல் வரும், எது வேணா வரட்டும், என் கூட இருக்க பெரிய எல்லாத்தையும் அவர் சொல்ல ஆகும், கண்டு நெத்து வர்றாரு. அன்னைக்கு கல்யாணம் உண்மையிலேயே நான் நினைச்சே பார்க்கல. ஒரு பாஸ்ட் வந்து கேட்டேன், என்ன கல்யாணம் நடத்துறீங்க அப்படின்னு. என்ன திட்டுறீங்க? யோ மாநாடு நடத்துறீங்க நீங்கன்னு சொன்னேன். அதே ஒரு கல்யாணம் மாநாடு கூட பிரம்மாண்டமாக நடக்கும்படியா தேவன் நிர்வகிச்சு இதெல்லாம் நடக்க முடியாது. இதெல்லாம் பாசிபிளே. ஆனால் எதெல்லாம் பாசிபிளே இல்லைன்னு சொல்கிறோமோ அதெல்லாம் பாசிபிளாக மாத்திரம் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. அவர் தான் சொல்றாங்க, சமீபத்துக்கு மாத்திரமா தூரத்திற்கு. இங்க பண்ற ஜபம் அங்க அந்த பெரிய பெரிய காரியம் செய்வார். நம்ம இப்ப நமக்குள்ள தாழ்மை, நம்ம எந்த விதத்திலையும் நம்மளை தாழ்மையா நம்மளை கம்மியா குறைச்சு நீங்க மதிப்பு போடவே கூடாது. நீங்க இயேசுவோட இருக்கிறீங்கன்னா எல்லாத்தோட விளையாட்டு, எல்லாத்தோட உயர்ந்து வந்துடும். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது, கர்த்தர் நம்மை நடக்கும் போது பெரிய காரியங்கள் செய்யுது. இடத்துல எவ்வளவு உட்கார்ந்துருக்கான், சாஸ்தாங்கமா ஒப்பு கொடுத்துட்டான். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற 2 விதமான காரியம். முதலாவதா உங்களுக்குள்ள நீங்க தாழ்மைப்படுங்கள், ஆண்டவருக்கு முன்பாக. 2வது ஆண்டவருக்கு உங்களுக்கு டோட்டலா சரண்டர் பண்ணுங்க. டோட்டலா அற்புதம் நடந்துச்சு. எல்லாம் பயப்பட்டாங்க. வர நடுவில் ஸ்திரீ எத்தனை நாளா 12 வருஷம் பெரும்பாலும் ஒரு ஸ்திரீ எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டேன், எவ்வளோ டாக்டர் பார்த்துட்டு, எவ்வளோ ஃபீஸ் கொடுத்தேன், எதுவும் ஆகலை. வசனத்தை நினைவு தொட்டா விசுவாசம் வருஷம் கொடுத்தா அப்படியே நினைச்சு ஆண்டவருக்கு என்னை தொட்டதியா, என்னை தொட்டதியா. இன்னொருத்தர் தொட்டிருக்காங்க. பேதுரு முந்திரிப்பட்ட வந்து கேட்கலாம், ஆண்டவரே இவ்வளோ கூட்டம் நிற்கிறது யார் தொட்டாங்கன்னு கேட்குறீங்களாப்பா. அந்த ஸ்ரீ ஓடி வராங்க, ஒளிந்திருக்க மாட்டான். ஐயா நான் தான் தொட்டேன், நான் தான் சரியா ஒரு விசுவாசம் லட்சியத்தை நீ போங்க, இதெல்லாம் சரியா போச்சு. 12 வருஷம் பிரச்சனை இமிடியட்டா வெளியே. அதுக்கு காரணம் அந்த எவீரோடு சார்ந்த அதை நல்ல கவனிக்க. ஒரு சம்பவத்துக்கு முன்பாக என்னென்ன காரியம் நடந்தது, அடுத்த செகண்ட் இந்த ஸ்திரீக்குள்ள இந்த விசுவாசம் நுனியை தொட்டால் சுகம் பரிசு கிடைச்சது. அப்ப வீட்டுல இருந்து ஒருத்தர் வரான். இந்த உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, அங்க பிரச்சனை இங்க வந்ததுன்னா இங்க ஒன்று டெங்கி டெங்கின்னு அடிச்சிருந்தான். அவன் வீட்டுல இருந்து ஒருத்தர் ஓடி வரான். அவர் போத வருத்தப்படுத்தாளா, அவன் குழந்தை செத்து போயிட்டாளா. இப்ப எப்படி இருந்து பாருங்க, எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நான் எப்பவுமே ஒரு சம்பவத்தை வாசிச்சு பார்த்தேன்.